வணக்கம் நண்பர்களே, நான் இளங்கோ இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ, ஸ்டார் ஹெல்த் சீனியர் சேல்ஸ் மேனேஜர். சார், ஸ்டார் ஹெல்த்தில் இந்த மாதம் தீபாவளி போனஸ் ஏஜென்ட்டுகளுக்கு மட்டும். தீபாவளி போனஸ் அப்படின்னாவே கேட்குற போதே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சார். என்னது போனஸ், எப்படி கொடுக்குறாங்க, எப்போ கொடுப்பாங்க, எவ்வளவு கொடுப்பாங்க, இதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் தீபாவளி போனஸ். தீபாவளி போனஸ்னா என்ன? தீபாவளி போனஸ்னா என்ன சார்? 15% கமிஷன். ஆமாம், தெரியும். ரினிவலுக்கும் 5% கொடுக்குறாங்க. ஒரு பாலிசி பண்ணாலும் எனக்கு 5% கிடைக்கும். எப்போ வேணாலும் கிடைக்கும். எந்த மாதம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் 15% கட்டாயம் கிடைக்கும். ரினிவலுக்கும் கிடைக்கும். 30% போனஸ் கொடுக்க போகிறாங்க சார். 15% கமிஷன், 30% போனஸாக கொடுக்க போகிறாங்க. இதுதான் தீபாவளி பரிசு. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு பரிசு இருக்குது, அதையும் நான் சொல்ல போகிறேன். மைண்டில் வச்சுங்க. 30% நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் சார். இந்த கமிஷன் ஸ்லாப் நான் சொல்லிடுறேன். எப்படி போனஸ் கிடைக்கும், எவ்வளவு போனஸ் கிடைக்கும்? 25,000 ரூபாய் வரைக்கும் கண்டிப்பாக பண்ணணும். 25,000 ரூபாய் பண்ணுறவங்களுக்கு 15%. அது அவ்வளோதான். 25,000 ரூபாய்க்குள்ள இந்த மாதம் ஒரு பாலிசியில் இருக்கலாம், 2 பாலிசியில் இருக்கலாம், 10 பாலிசி வேணாலும் பண்ணுங்க. 25,000 ரூபாய்க்கு மேலே 1 ரூபா வந்தாலும் 15%. 25 to 60,000 பண்ணுறேன் சார். சார், நான் 30,000 ரூபாய் பண்ணியிருக்கேன் புது பிரீமியம் இந்த மாதம், எனக்கு 20%. அப்போ 5% போனஸ். 60,000 ரூபாய் டச் பண்ணீங்கன்னா 8% போனஸ். 15 + 8 23% கொடுப்பாங்க. இல்லை சார், நான் 2 lakh டச் பண்ணுறேன் அப்படின்னா 25, 15% போனஸ், 15% கமிஷன், 10% போனஸ். 2க்கு மேலே போனீங்கன்னா 27. அப்படியே போயிட்டே இருக்கு நண்பர்களே. 3 லட்சம் ரூபாய் சார். 3 லட்சம் பாலிசிங்கிறது யாராவது நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கஷ்டம்னு இல்லை. போன மாசம் என்னோட ஓன் கோடில் என் வைஃப் கமலவேணி எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? மொத்தமாக 6 பிஸ்னஸ் தான் பண்ணியிருக்காங்க, 6 பாலிசி தான் பண்ணியிருக்காங்க. 2,60,000 ரூபாய் பண்ணியிருக்காங்க. 2 பாலிசி 90,000 ஒன்று, 97,000 ஒன்று. 2 பாலிசி 90,000 ரூபாய் பாலிசி ஒன்று, 97,000 ஒன்று. அவ்வளோதான் சார். 3 வருடம் 10 லட்சம் ஒரு கஸ்டமர் கிட்ட வாங்கினீங்கன்னா வேலை முடிஞ்சது. நீங்க நினைக்கிறீங்க அப்படியெல்லாம் பாலிசி இல்லை, போட மாட்டாங்கன்னு. போடுறாங்க, நாங்க போட்டிருக்கோம். போன மாதம் 2,40,000 ரூபாய்க்கு நான் பிசினஸ் பண்ணியிருக்கேன். சரி நண்பர்களே, அப்போ போனஸ்னா என்னங்க? 15%க்கு மேல வர்ற எல்லா கமிஷன் போனஸ் நண்பர்களே. 12 லட்சம் டச் பண்ணீங்கனால் 45%. அதைத்தான் சொன்னேன். 15% கமிஷன், 30% போனஸ் வாங்கறதுக்கு இந்த மாசம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஆஃபரை ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்கு. அப்ப தீபாவளி போனஸ் 30% வரைக்கும் நீங்க வாங்கலாம். நீங்க கணக்கு போடுங்க. நான் கூட இப்படி கூட சொல்றேன் சார். சார், 2 லட்சம் பண்ணலாம் சார். 2,51,000 ரூபாய் பண்ணா 30%, 15% கமிஷன், 15% போனஸ். அப்போ எவ்வளோ சார் ஆச்சு? கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துக்கு 30% போடுங்க, கிட்டத்தட்ட 1 lakh ஆச்சு நண்பர்களே. இதுதான் பவர் ஆஃப் கமிஷன், பவர் ஆஃப் ஸ்டார் ஹெல்த்தோட கமிஷன். அப்போ நீங்க பாருங்க எவ்வளவு பணம் உங்களுக்கு வரப்போகுதுன்னு. சரி, இதுதான் என்ன பண்ணியிருக்கேன், போனஸ் கமிஷன் சொல்லியிருக்கேன். கமிஷன் ஸ்லாப் இதுதான் எல்லாத்துக்கும் கமிஷன் ஸ்லாப். வேணுங்கிறவங்க இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, சரி, கமிஷன் கொடுத்தாச்சு. அடுத்தது ரிவார்டு சார். போனஸ் வேற, ரிவார்டு வேற. போனஸ்ங்கிறது கேஷா கிடைக்கிறது, ரிவார்டுங்கிறது பொருளா கிடைக்கிறது. இந்த தடவை ரிவார்டு என்ன தெரியுங்களா? சூப்பரான விஷயம் சார். 10,000 ரூபாய் பிரீமியம் கொடுத்தீங்கன்னா போதும். நேற்று இருந்து, அதாவது 5ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் 10,000 ரூபாய் ஃப்ரெஷ் பிரீமியம் கொடுத்தீங்கன்னா ராம்ராஜ் வேஷ்டி. தீபாவளிக்கு 10,000 ரூபாய் பிரீமியம் கொடுக்குறவங்களுக்கு ராம்ராஜ் வேஷ்டி கிடைக்குது. 25,000 ஃப்ரெஷ் பிரீமியம் கொடுத்தீங்கன்னா வேட்டியும் சேலையும் சேர்த்து கிடைக்குது சார். 10,000 ரூபாய் ஃப்ரெஷ் பிரீமியம் கொடுத்தீங்கன்னா வேஷ்டி, 25,000 ரூபாய் ஃப்ரெஷ் பிரீமியம் கொடுத்தீங்கன்னா வேட்டியும் சேலையும் கிடைக்குது. இதுதான் தீபாவளி கிஃப்ட் நண்பர்களே. 30% கமிஷன் பெறதை பத்தியும் நான் பேசிட்டேன். அடுத்தது கிஃப்ட். 10,000 எல்லாம் ஒரு பிரீமியமே கிடையாதுங்க, சாதாரணமா எடுக்கலாம். 10,000 ரூபாய் பாலிசி வாங்கிங்கன்னா ஒரு ராம்ராஜ் வேஷ்டி, 25,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் பிரீமியம் பண்ணீங்கன்னா வேட்டியும் சட்டையும் கிடைக்குது. இதுதான் தீபாவளிக்கு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு கொடுக்குற ரிவார்டு அல்லது கிஃப்ட். சார், இப்போ ரொம்ப முக்கியமான பிசினஸ்க்குள்ள வரலாம். சீசன் பிசினஸ் ஒன்று இருக்கு சார் எப்பவுமே. இப்போ டாக்ஸ் மாசம், 3ஆவது மாசம் 2ஆவது மாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா டாக்ஸ்.
இந்த மாசம் பூஜா ஹாலிடேஸ், நாளைக்கு நாளானையிலிருந்து பூஜை ஆரம்பிச்சிடும். சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தீபாவளி வந்துடும் இந்த மாச கடைசியில. அப்ப இந்த நாளைக்கு நாளானையிலிருந்தே மக்கள் எல்லாமே தீபாவளிக்கு மூடு வந்துருவாங்க, அல்லது பூஜா ஹாலிடேஸ் ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ல இருப்பாங்க. இது ஏன் சார் இப்ப நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், நமக்கு இது பிசினஸுக்கு பெஸ்ட் டைமா அப்படின்னா, நண்பர்களே, ஒவ்வொரு வருடமும் நவம்பர், டிசம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாசத்துல இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நிறைய பிசினஸ் வரும். காரணம், திஸ் இஸ் அ சீசனல் பிசினஸ் மந்த். நமக்கு என்ன சார் சீசன் பிசினஸ் மந்த்? ஹை மணி ஃப்ளோ இருக்கும், பாக்கெட்ல எல்லாத்துக்கிட்டையும் பணம் இருக்கும். பணம் இல்லைன்னு சொல்லவே மாட்டான். நீங்க நினைச்சிருக்கிறீங்களா பணம் வர்றத பூரா சேலையாகவும் பட்டாசாவும் ஸ்வீட்டாவே வாங்குறாங்கன்னு? இல்லை. 20% ஆஃப் த மணி மட்டும்தான் ட்ரெடிஷனுக்கு செலவு பண்ணுவாங்களாமா. அப்படின்னா பட்டாசு, ஸ்வீட்டு, ட்ரெஸ்ஸுக்கு மொத்தம் அவர்கிட்ட இருந்து படத்துல 20% தான் செலவு பண்ணுவாங்க. மற்ற 80% வண்டி வாகனம் வாங்குவாங்க, வேற யாருக்காவது கொடுக்கறது வாங்குவாங்க, பொருள் வாங்குவாங்க, தங்கம் வாங்குவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் இந்திய மனிதர்களுடைய மென்டாலிட்டி. பணம் நிறைய வந்தா அதுல ஒரு பங்கு என்ன பண்ணுவான், இன்வெஸ்ட் பண்ணலாம்பா. ஹெல்த் இன்சூரன்ஸ்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் தான். 30,000 ரூபாய் கொடுத்து பாலிசி எடுத்தாருன்னா 30 லட்சம் ரூபாய் சொத்தை அவர் காப்பாத்துறாருன்னு அர்த்தம். சொல்லணும், சார் இது இன்வெஸ்ட்மெண்ட், நீங்க இந்த 30,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் 30 லட்சம் ரூபாய்க்கு நான் உங்களை காப்பாத்துவேன் சார் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஹை மணி ஃப்ளோ இருக்கிறதுனால இந்த சமயத்துல யாருக்கிட்ட கேட்டீங்கன்னாலும் பணம் கொடுப்பாங்க. சர்ப்ளஸ் இன்கம் இருக்கும், தட் இஸ் போனஸ். எல்லாரும் போனஸ் வாங்கியிருப்பான், ஏதாவது ஒரு இடத்துல அமௌண்ட் வாங்கியிருப்பான், அட்வான்ஸ் வாங்கியிருப்பான், ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா சேலரி கிடைக்கும், என்ன வேணாலும் கிடைக்கும். சர்ப்ளஸ் இன்கம் வந்திருக்கும். சென்டிமெண்டல் எக்ஸ்பென்சஸ் பண்ணுவாங்க நண்பர்களே. வாட் இஸ் அ சென்டிமெண்டல் எக்ஸ்பென்சஸ்? சென்டிமெண்டல் எக்ஸ்பென்சஸ்னா, சார் பாலிசி ஒன்று போடணும், அது என் ஃபேமிலிக்கு வேணும், தட் இஸ் அ சென்டிமெண்டல் எக்ஸ்பென்சஸ். ஒரு கோயிலுக்கு கொடுக்கணும், தட் இஸ் அ சென்டிமெண்டல் எக்ஸ்பென்சஸ். நான் என் ஃபேமிலி பாதுகாக்கிறதுக்கு வச்சிருக்கேன், என் பையனுக்கு ஒரு பாலிசி எடுக்கிறேன், என் ஒய்ஃபுக்கு என் குழந்தைக்கு ஒரு பாலிசி எடுக்க போறேன், தட் இஸ் அ சென்டிமெண்டல் எக்ஸ்பென்சஸ். பணம் நிறைய இருக்கும், சர்ப்ளஸ் பணம் வச்சிருப்பாங்க. அப்படி வந்தா நாம நினைக்கிற மாதிரி தீபாவளி செலவே பண்ண மாட்டாங்க, நிறைய சென்டிமெண்டல் எக்ஸ்பென்சஸ் நடக்கும். ஏன்னா இந்த மாசம் பணம் அதிகமா வர்றதுனால நாம இந்த டைமுக்கு பிசினஸ் கேட்டோம்னா பிசினஸ் நிறைய கிடைக்கும். இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு எப்பவுமே அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாசத்துல நிறைய பிசினஸ் வரும். சரி சார், வாட் டு டூ நெக்ஸ்ட்? 20 நாள் இருக்கு. 20 நாள் என்ன சார் பண்ணலாம்? ஆஸ்க் ஒர்க்கிங் பீப்புள். சார் போனஸ் கொஞ்சம் பணம் சர்ப்ளஸா யாருக்கிட்ட வரும்னா, ஒர்க்கிங் பீப்புள், வேலைக்கு போறவங்க கிட்ட கேளுங்க. பிரைவேட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனிஸ், சாதாரண வேலைக்கு போய் எல்லாத்துக்குமே போனஸ் கிடைக்கும். மிடில் கிளாஸ் பீப்புளை பாருங்க, ஏன்னா மற்றவங்க எல்லாம் ஆல்ரெடி எல்லா டைம்லையும் பாலிசி இருப்பாங்க சார். இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் மட்டும் தான் பணம் வந்தா பாலிசி எடுக்கலாம், போனஸ் வந்தா பாலிசி போடலாம் சார்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்கள மட்டும் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ரேஷியோ அதிகமா இருக்கும். கோட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுக்கணும். சார் அவர் ஒரு 20,000 25,000 சம்பளம் வாங்குறாரு, அவருக்கு ஒரு 20,000 ரூபாய் பென்ஷன் பிரீமியம் போனஸ் வரும். நீங்க 1 லட்சம் ரூபாய் கொட்டேஷன் கொடுக்காதீங்க, அவர் அதை விட்டு போட்டு வேற ப்ராஜெக்ட் போயிடுவார். எப்பவுமே கொட்டேஷன் கொடுக்கும்போது கரெக்டா அவரோட பட்ஜெட்டுக்கு கொடுக்கணும். நீங்க உங்க பட்ஜெட்டுக்கு கொடுக்காதீங்க, அதுக்கு படி கம்மியாகவும் கொடுக்காதீங்க. குறைஞ்சது ஒரு 5,000 ரூபாய், ஒரு 20,000 ரூபாய் போனஸ் வாங்குறதுக்கு ஒரு 5,000 கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு சார்? 5,000 ரூபாய்க்கு மற்ற செலவெல்லாம் பண்ணிட்டு 5,000 ரூபாய் பாலிசி எடுப்பார். இந்த வருஷம் பாலிசி எடுத்துலாம், நான் சேஃப்டி ஆயிட்டேன், ஃபேமிலி சேஃப்டி பண்ணிட்டேன் பாரு. நீங்க 50,000 கொடுத்தீங்கன்னா அந்த மாசம் சம்பளம், கமிஷன் எல்லாமே போட்டா கூட அவர்னால சாரி போனஸ் எல்லாம் போட்டா கூட பண்ண முடியாது. அப்போ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொட்டேஷன் கொடுங்க. இதுதான் மெயினா பண்ண வேண்டிய அடுத்த 20 நாள்ல பண்ண வேண்டிய விஷயங்கள். ஹவு டு ஃபாலோ? எப்படி சார் ஃபாலோ பண்ணணும்? ப்ரிப்பேர் யுவர் ப்ராஸ்பெக்ட். ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் வேலைக்கு போறாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க யாரு, இது வரைக்கும் பாலிசி போடாம இருக்கிறவங்க யாரு, எப்ப கேட்டாலும் காசு இல்லைன்னு சொல்றது யார், அந்த ஆளை மட்டும் பிடிக்கணும். அவருக்கு மட்டும் பொறிச்சு ஒரு சின்ன நோட்ல பேர் எழுதி வைங்க. அஃபோர்டபுள் கொட்டேஷன் கொடுங்க. கூப்பிட்டு அஃபோர்டபுள் ஒரு 15,000 20,000 என்ன வருமோ அதை மட்டும் அவருக்கு கொட்டேஷன் கொடுங்க. மற்றதுக்கு கொட்டேஷன் அதிகமா கொடுக்காதீங்க. மற்றபடி ரொம்ப பாலிசிகள் எல்லாம் போட்டு வளர்ப்பிக்காதீங்க. கிரியேட் இம்பார்ட்டன்ட். சார் கிரியேட் இம்பார்ட்டன்ட் நெவர். அதாவது அந்த முக்கியமான விஷயம் அது நடக்கிற வரைக்கும் அல்லது பாலிசி ஆகிற வரைக்கும் நெவர் கிவ் அப்புங்க. எப்படி அந்த இம்பார்ட்டன்ட் சொல்லி நெவர் கிவ் அப் அப்படின்னா, சார் அந்த பாலிசி ஏன் நீங்க வாங்கணும், இது வாங்கலைன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? 30,000 ரூபாய் நீங்க சேர்த்து வைக்கிறீங்க சார், ஆனா 30 லட்சத்தை சேர்த்து வைக்கிற மாதிரி சமன் சார் இது.
இந்த 30 லட்சம் ரூபாய் சொத்தை காப்பாற்றும் சார். ஒருவேளை ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா அடிமாட்டு வேலைக்கு ஒரு சொத்தை வைக்க வேண்டியது இருக்கும் சார். பண்ண வேணாம், 30 லட்ச ரூபாய் பாலிசி உங்களுக்கு இருக்கு சார், நான் கொடுக்குறேன் சார்னு சொல்லிட்டு அந்த இம்பார்ட்டன்ஸை கிரியேட் பண்ணிட்டு நெவர் கிவ் அப். தயவு செஞ்சு தீபாவளிக்கு முந்தின நாள் வரைக்கும், தீபாவளி அன்னைக்கு கூட போனஸ் கொடுப்பான்னு சிலர் இருக்கலாம், அப்படி பண்ணுங்க. தீபாவளிக்கு முந்தின நாள் வரைக்கும் தயவு செஞ்சு நண்பர்களே இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நிறுத்திடாதீங்க. கண்டினியூஸாக கேளுங்க, அஃபோர்டபுள் கொட்டேஷன் கொடுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தீபாவளிக்கு முன்னால ஒரு அருமையான பிஸ்னஸ் உங்களுக்கு வர்றதுக்கு தயாரா இருக்கும். நாட் ஒன்லி போனஸ், இது உங்க போனஸ் மட்டும் கிடையாது, லைஃப் டைம் கமிஷன் வரும். அடுத்த வருஷம் தீபாவளி அன்னைக்கு ரினிவல் பண்ணுவார், காசு இருக்கும், ரினிவல் மிஸ் பண்ண மாட்டார், கட்டிடுவார். அடுத்த வருஷம் அவர் சாகு வரை கட்டுவார் சார். ஸோ இந்த மாசம் ஒரு 1 lakh 2 lakh 3 lakh நீங்க பிரீமியம் வாங்கினீங்கன்னா அடுத்தது குறைஞ்சது ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு அந்த 3 லட்ச ரூபாய் பிரீமியம் கட்டிட்டே இருப்பாரு. உங்களுக்கு கமிஷன் தொடர்ந்து வரும். தட் இஸ் எ லைஃப் டைம் கமிஷன் நண்பர்களே, நாட் ஒன்லி போனஸ், லைஃப் டைம் கமிஷன். ஓகே நண்பர்களே, இதுதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வந்த ஒரு முக்கியமான விஷயம். உங்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேட்கலாம்.